மேக்ஸ் ஹப் மூலம் ஹிந்தி பயில வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் மோகனின் அன்பான வணக்கங்கள். ஹிந்தியில் பேசுவோம், ஈஸியாக பேசுவோம், எல்லோரும் பேசுவோம் வாருங்கள். டெய்லி நாம் தமிழில் பேசக்கூடிய சின்ன சின்ன வாக்கியங்கள் இன்றைக்கி ஹிந்தியில் பேச போகிறோம். போன கிளாஸில் நாம் என்ன பார்த்தோம்? நீங்கள் வாங்க, தமிழில் கரெக்டாக சொல்லணும்னா நீங்கள் வாருங்கள், ஆப் ஆயியே, நீங்கள் வராதீர்கள், ஆப் மத் ஆயியே. இந்த மாதிரி சில சென்டென்ஸுகளை பாசிட்டிவாகவும் அதாவது நேர்மறையாகவும், நெகட்டிவாக அதாவது எதிர்மறையாகவும் நம்ம சில சென்டென்ஸுகளை உருவாக்கணும் இல்லைங்களா? இன்னைக்கு கிளாஸில் நீங்கள் என்ற ஒரு வார்த்தைக்கு பதிலாக நாம் அல்லது நாங்கள், இவர், இவர்கள், இவைகள், அவர், அவர்கள், அவைகள் என்பதை பயன்படுத்தி சில சென்டென்ஸுகளை அமைப்போம். இப்போ நாம் அல்லது நாங்கள் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் வி, ஹிந்தியில் ஹம், ஹ இம், ஹம். அதே நேரத்தில் இவர் அல்லது அவர்ங்கிறதுக்கு இங்கிலீஷில் நாம் ஹீங்கிறத தான் பயன்படுத்துவோம். ஆனால் ஹிந்தியில் வேறு வேறு இருக்குது. அப்போது இவர் ஹீ, ஏ, ஏ, ஏ. அதே மாதிரி அவர் ஹீ, வே, வே, வே. அதே மாதிரி இப்போ இவர்கள், இவர்கள், இவைகள், அவர்கள், அவைகள் எல்லாத்துக்கும் இங்கிலீஷில் தே. ஆனால் ஹிந்தியில் மாறுபடும். இப்போ பார்ப்போம். இவர்கள் அல்லது இவைகள் ரெண்டுக்குமே இங்கிலீஷில் தே, ஹிந்தியில் ஏ, ஏ, ஏ. அதே மாதிரி அவர்கள் அல்லது அவைகள் என்பதற்கு இங்கிலீஷில் தே, ஹிந்தியில் வே, வே, வே. இந்த ஹம், ஏ, வே இந்த மூணையும் சப்ஜெக்டாக வச்சுக்கிட்டு நம்ம ஏற்கனவே படித்த ஒரு 2 வெர்பை எடுத்து இங்கே சில வாக்கியங்கள் அமைப்போம். முதல் சென்டென்ஸு நாம் அல்லது நாங்கள் வருகிறோம். வி கம், ஹம் ஆத்தே हैं, ஹம் ஆத்தே हैं, ஹம் ஆத்தே हैं. இவர் வருகிறார், இவர் வருகிறார், he comes. ये आते हैं, ये आते हैं, ये आते हैं. இவர்கள் வருகிறார்கள், they come. ये आते हैं, ये आते हैं, ये आते हैं. இவைகள் வருகின்றன, they come. ये आते हैं, ये आते हैं, ये आते हैं. அவர் வருகிறார், he comes. वे आते हैं, वे आते हैं, वे आते हैं.
அவர்கள் வருகிறார்கள். they come. वे आते हैं. वे आते हैं. वे आते हैं. அவைகள் வருகின்றன. they come. वे आते हैं. वे आते हैं. वे आते हैं. அடுத்த வெர்பு உட்காருகிறோம். நாங்கள் உட்காருகிறோம். we sit. हम बैठते हैं. हम बैठते हैं. हम बैठते हैं. இவர் உட்காருகிறார். he sits. ये बैठते हैं. ये बैठते हैं. ये बैठते हैं. இவர்கள் உட்காருகிறார்கள். they sit. ये बैठते हैं. ये बैठते हैं. ये बैठते हैं. இவைகள் உட்காருகின்றன. they sit. ये बैठते हैं. ये बैठते हैं. ये बैठते हैं. அவர் உட்காருகிறார். he sits. वे बैठते हैं. वे बैठते हैं. वे बैठते हैं. அவர்கள் உட்காருகிறார்கள். they sit. वे बैठते हैं. वे बैठते हैं. वे बैठते हैं. அவைகள் உட்காருகின்றன. they sit. वे बैठते हैं. वे बैठते हैं. वे बैठते हैं. இப்போ இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் நம்ம ஒருத்தன் தொகுத்து சொல்லிடுவோமா? நீங்கள் நல்லா கவனித்து பாருங்களேன். இந்த ஹம் ஏ வே இதுதான் மாறி இருக்கு. மற்ற எல்லாமே ஆத்தே ஹே ஆத்தே ஹே ஆத்தே ஹே பைட்டே ஹே பைட்டே ஹே பைட்டே ஹேன்னு தான் வந்திருக்கு. இதில் இன்னொரு விஷயம் ஒன்று கவனிங்களேன். ஹம்முக்கு விட்டுருங்க. இவர் இவர்கள் இவைகள் இந்த மூணு இந்த தமிழை ஈங்கிற எழுத்து ஆரம்பிக்குது பார்த்தீங்களா? இங்கெல்லாம் யாவிலேருந்து ஆரம்பித்து ஏ முடியும். அதே மாதிரி அங்கே வந்து அவர் அவர்கள் அவைகளுங்கிறது எல்லாமே வாவில் ஆரம்பித்து வேன்னு முடியும். இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. உங்களுக்கு இவருங்கிறதுக்கு என்ன சொல்லணும், அவருங்கிறதுக்கு என்ன சொல்லணும்னா அவருங்கிறதுக்கு வாவில் இருந்து ஆரம்பித்து வே வே. இது இவருங்கிறதுக்கு ஏ. இதை ஞாபகம் வச்சுங்க. இப்போ நான் வரிசையாக சொல்லிக்கிட்டே வர்றேன். என்னோடு சேர்ந்து நீங்களும் சொல்லி பழகுங்க. நாங்கள் வருகிறோம். ஹம் ஆத்தே ஹைன். இவர் வருகிறார். ஏ ஆத்தே ஹைன். இவர்கள் வருகிறார்கள். ஏ ஆத்தே ஹைன். இவைகள் வருகின்றன. ஏ ஆத்தே ஹைன். அவர் வருகிறார். வே ஆத்தே ஹைன். அவர்கள் வருகிறார்கள். வே ஆத்தே ஹைன். அவைகள் வருகின்றன. வே ஆத்தே ஹைன். அடுத்து உட்காருதல். அதை வச்சு சொல்லுவோம். நாங்கள் உட்காருகிறோம். ஹம் பைட்தே ஹைன். இவர் உட்காருகிறார். ஏ பைட்தே ஹைன். இவர்கள் உட்காருகிறார்கள். ஏ பைட்தே ஹைன். இவைகள் உட்காருகின்றன. ஏ பைட்தே ஹைன். அவர் உட்காருகிறார். வே பைட்தே ஹைன். அவர்கள் உட்காருகிறார்கள். வே பைட்தே ஹைன். அவைகள் உட்காருகின்றன. வே பைட்தே ஹைன். எல்லாத்தையும் தொகுத்து சொல்லிட்டோம். இப்போ நம்ம என்ன செய்யணும்னா இது நல்லா ரெகுலரைஸ் பண்ணி நல்ல மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த கிளாஸில் நம்ம இன்னும் கொஞ்சம் நிறைய படிக்கலாம். நம்ம சேனலை பார்க்குற எல்லா வியூவர்ஸும் அவசியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை அழுத்துங்க. லைக் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க. நன்றி.